ஒரு சிறிய அரசர் ஒரு பெரிய பேரரசை வென்றார். அவரிடம் பெரிய படையும் இல்லை, அதிக வலிமையும் இல்லை. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக செய்தார். அது என்ன தெரியுமா? ஆற்றாரும் ஆற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின். இந்த திருக்குறள் சொல்லும் ரகசியத்தை உண்மையிலே பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு அரசரின் கதை இதோ. அதுக்கு முன்னாடி நம்ம நித்தி ஸ்டோரிகாஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்கு போவோமா? பழங்காலத்தில் சூரியபுரி என்ற ஒரு சிறிய நாட்டின் அரசர் இளங்கதிர் இருந்தார். அவருடைய நாடு பெரியதல்ல, அவருடைய படையும் அதிகமில்லை. ஆனால் அவர் மிகவும் புத்திசாலி. அவருடைய நாட்டிற்கு அருகில் வஜ்ரநாடு என்ற ஒரு பெரிய பேரரசு இருந்தது. அதை ஆட்சி செய்பவர் வீரவளவன். அவரிடம் பெரிய படை, பல ஆயுதங்கள், உயர்ந்த கோட்டைகள் போன்ற படை பலங்கள் உள்ளன. ஒருநாள் வீரவளவன் தனது அமைச்சர்களிடம் கூறினார், இந்த சூரியபுரி ஒரு சிறிய நாடுதான், அதை கைப்பற்றி விடலாம். இது நமக்கு மிகவும் எளிதான வெற்றி. சில நாட்களில் பெரிய படை, யானைகள், குதிரைகள் எல்லாம் கொண்டு சூரியபுரியை நோக்கி வந்தார்கள். இந்த செய்தியைக் கேட்ட இளங்கதிரின் அமைச்சர்கள் பயந்தார்கள். அரசே, அவர்களின் படை மிகப் பெரியது, நம்மால் நேராக போராட முடியாது என்றார்கள். இளங்கதிர் அமைதியாக சிரித்தார். நம்மால் முடியாது என்றில்லை, ஆனால் எப்படி போராடுவது என்பதுதான் முக்கியம் என்றார். அவர் மெதுவாக கூறினார், நாம் திறந்த வெளியில் போராட மாட்டோம். அவர்களின் வலிமையை குறைக்கும் இடத்தில் தான் போராடுவோம். அவருடைய நாட்டில் ஒரு இடம் இருக்கிறது, ஒரு குறுகிய மலைப்பாதை. அந்த வழியாகத்தான் பெரிய படை உள்ளே வர முடியும். அரசர் சொன்னார், அவர்களை அந்த பாதைக்குள் வரவிடுங்கள். அங்கேதான் நம்ம வெற்றி இருக்கும். பெரிய படை அந்த மலைப்பாதையில் நுழைந்தது. ஆனால் அந்த இடம் மிகவும் குறுகியது. யானைகள் நகர முடியவில்லை, குதிரைகள் ஓட முடியவில்லை, படை விரிவாக நிற்க முடியவில்லை. அதே நேரத்தில் இளங்கதிரின் சிறிய படை மலையின் மேல் மறைந்திருந்தனர். அரசர் உத்தரவிட்டார். மேலிருந்து கற்கள் உருளவிட்டார்கள், அம்புகள் விட்டார்கள். பெரிய படைக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களின் வலிமை அவர்களுக்கே பயனில்லாமல் போனது. சில மணி நேரங்களில் பெரிய படை தோல்வியடைந்தது. வீரவளவன் பின்வாங்கினார். அவருடைய அமைச்சர்கள் கேட்டார்கள், அரசே, இத்தனை பெரிய படை இருந்தும் எப்படி தோற்றோம்? வீரவளவன் மெதுவாக சொன்னார், நம்மிடம் வலிமை இருந்தது. ஆனால் நாம் போராடிய இடம் தவறு. அவர்கள் இடத்தை சரியாக தேர்வு செய்தார்கள். அந்த நேரத்தில் இளங்கதிர் தனது அமைச்சர்களிடம் சொன்னார், நம்மிடம் பெரிய படை இல்லை, ஆனால் நம்மிடம் ஒரு பெரிய பலம் இருந்தது. அமைச்சர்கள் கேட்டார்கள், அது என்ன அரசே? இளங்கதிர் மெதுவாக சொன்னார், நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டோம். எதிரியின் வலிமை எங்கே குறையும் என்று பார்த்தோம். அதற்கேற்ற இடத்தை தேர்வு செய்தோம். அவர் தொடர்ந்தார், போரில் வெல்ல வலிமை மட்டும் போதாது. எங்கே போராடுகிறோம், எப்படி போராடுகிறோம், எப்பொழுது தாக்குகிறோம், இவைகளே முக்கியம். நாம் திறந்த வெளியில் போராடியிருந்தால் இன்று நாமே தோற்றிருப்போம். ஆனால் இடத்தை மாற்றினோம், அதனால்தான் முடிவு மாறிவிட்டது என்றார். இதைத்தான் திருவள்ளுவர் பல வருடங்களுக்கு முன்பே இடனறிதல் எனும் அதிகாரத்தில் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் அமைதியாக திருக்குறளை கூறினார். ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின். இதன் அர்த்தம் என்ன அரசே? இதன் அர்த்தம் என்னவென்றால், வலிமை குறைவாக இருந்தாலும் தக்க இடத்தை அறிந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு சரியான முறையில் செயல்பட்டால் பலவீனமானவரும் வலிமையுள்ளவர்களைக் கூட வெல்ல முடியும். அதனால் வாழ்க்கையிலும் இதை நினைவில் வைங்க. நம் எல்லோருக்கும் வலிமையானது சமமாக இருக்காது. ஆனால் சரியான இடம், சரியான நேரம், சரியான யோசனை இவை இருந்தால் நம்ம வாழ்க்கையிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற திருக்குறள் கதைகளை கேட்க நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.